உலகத்திலேயே பாவமே செய்யாத உயிரினம்னா இவங்க மட்டும்தான். இவங்க இந்த உலகத்துலேருந்து வந்ததுலேருந்து அடுத்தவங்கள்ட்ட வேணால் திட்டி ஏச்சி வாங்கியிருப்பாங்க. நமக்கு ஒரு வேளை சோறு எப்போ தருவாங்கன்னு நினைப்பாங்க. இவங்க பாவம் செய்யாத பிறவினா காக்கா, குருவி இந்த மாதிரி உயிரினம் தான். சரிங்களா? நான் தப்பாக பேசுகிறேன். இந்த ஒரே ஒரு விரல் உங்கள் பக்கம் இருக்குது. இந்த கட்டை விரல் மேல் நோக்கி இருக்குது. இது தெய்வம் பார்க்குறாரு நான் என்ன செய்கிறேன் ஏது செய்கிறேன்னு. இந்த 3 விரல் நான் ஒருத்தி உங்களை தப்பாக பேசுனா என்ன 3 பேர் பேசுவாங்கண்ணா. எல்லாத்தையும் இந்த கட்டை விரல் மேலே ஆண்டவர் பார்ப்பாராம். சமீப காலமாக நீங்கள் அடிக்கடி சில மனுஷங்கள்கிட்ட நிறைய மனுஷங்கள்கிட்ட நீங்கள் சொல்கிறத கேட்கலாம். நான் என்ன பாவம் பண்ணேன், எனக்கு இந்த நிலைமை வந்துட்டு, நான் என்ன பாவம் இந்த நிலைமை வந்துட்டு அடிக்கடி இந்த வார்த்தை சொல்கிறது. சின்ன சின்ன விஷயத்துக்கும் பெரிய பெரிய விஷயத்துக்கும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணலாம்னு நினச்சிருக்கேன். திருடினாதான் பாவம், கொலை பண்ணாதான் பாவம், அடுத்தவங்க சொத்தை அபகரிச்சா பாவம், அடுத்தவங்களை ஏமாத்தினா பாவம், அப்படிலாம் நம்ம பாவங்க நினச்சிருந்தோம். ஆனால் சின்ன சின்ன விஷயத்தும் நம்ம செய்கிறத பாவம் வருமா? அடுத்தவங்களை நம்ம பொய்யா பேசுகிறதோ, ஒருத்தவங்க ஒரு தப்பே பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்க அதை தப்பு பண்ணிட்டீங்க குத்தி காட்டுறது ஒரு பாவமா? பின்ன அதே மாதிரி அடுத்தவங்களை ஒரு தப்பே பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்க நம்ம பொய் சொல்கிறது ஒரு பாவம். அவங்க ஒரு விஷயம் செஞ்சிருக்கவே மாட்டாங்க, அவங்க செஞ்சிட்டாங்கன்னு பொய் சொல்லி கொடுக்கறது ஒரு பாவமா? ஒருத்தவங்க ரொம்ப நேர்மையாக இருப்பாங்களாம், இருந்தாலுமே அவங்கள பற்றி தப்பாக அவங்க பேருக்கு எடுக்கிறது ஒரு பாவமா? இப்போ நான் ஒரு பாவம் பண்ணியிருக்கேன்னா என்னை பற்றி ஒருத்தவங்க அடிக்கடி தப்பாக அவங்க அதை செஞ்சிட்டாங்க இதை செஞ்சிட்டாங்க அப்படி செஞ்சிட்டாங்க இப்படி செஞ்சிட்டாங்க சொல்லி கொடுக்க நான் செஞ்ச கர்ம வினை, நான் செஞ்ச பாவம், அடுத்தவங்க என்ன பேசுகிறாங்க இல்லை நான் அவங்கள பேசுகிறேன்னா என் நாவினால் அவங்க கர்மாவை நான் என் உள் கொண்டுக்கிறேனா? இதெல்லாம் யார் சொன்னாங்க? இப்போ நான் சமீப காலத்துலேருந்து வேல்மாறல் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதில் உண்மைகளும் கர்மாவை பற்றியும் திருப்புகள்லையும் வேல்மாறல் கொட்டி கிடக்கு. இத்தனை காலம் நான் என்ன நினச்சேன், கொலை பண்ணாதான் பாவம், திருடினாதான் பாவம், அபகரிச்சாதான் பாவம்னு. இப்போ ஒருத்தவங்க தப்பே பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்கள பற்றி நான் பொய்யா சொல்லி அவங்க பேரை கெடுத்தாலும் பாவமா சொல்லாங்க. இந்த ஒரு விரல் உங்களால நோக்கி பேசுகிறா, அந்த 3 விரல் என் பக்கம் இருக்குமா? இதெல்லாம் எனக்கு முந்தையே ஏன் தெரியாமல் போச்சு நான் நினைக்கிறேன். நானுமே சில விஷயத்துக்கு போய் சொல்லியிருக்கேன். அது இன்றைக்கி நான் எப்போவுமே சொல்லுவேன். அது இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் சொல்லியிருக்கேன். அது நானும் கர்ம வினை பண்ணியிருக்கேன். இப்போ என்னை ஒருத்தவங்க அடிக்கடி என்னை தப்பாக பேசி என் பேரை கெடுக்கிறாங்கன்னா அதுவும் ஒரு பாவமா? நான் இன்றைக்கி ஒரு தப்பே பண்ணலை, என்னை அடிக்கடி இந்த பாவத்தை பண்ணிட்டு சொல்கிறவங்களுக்கும் பாவமா? அதே மாதிரி ஒருத்தவங்க ரொம்ப நேர்மையாக உண்மையாக இருப்பாங்களாம், அவங்கள்ட்ட இன்னொருத்தவங்களை பற்றி அவங்க எப்படின்னு சொன்னோன்னா அவங்க மனசை மாற்றி ஒரு நல்ல மனசுன்னு ஒரு கெட்ட இடத்துக்கு கொண்டு போகிற இடையில நின்று சொல்லி கொடுக்குறதும் பாவமா? திருப்புகழில் கொட்டி கிடக்கு, அவ்வளோ உண்மை இருக்குது, அவ்வளோ கர்ம வினையை பற்றி திருப்புகழில் வேல்மாறல்ல இருக்குது. கண்டிப்பாக நீங்களுமே வாசிச்சாதான் நம்ம நேர்மையாக வாழணும், அடுத்தவங்க தப்பாக பேசக்கூடாது, பொய் பேசக்கூடாது. ஒருத்தவங்க நல்ல பேர் வாங்குறதுக்கு அடுத்தவங்க பேரை கெடுப்பாங்களாம், அதுவும் பாவமா? நம்ம இப்போ நமக்கு ஒரு வேலை வேணும், அதை வச்சு நம்ம முன்னேறணும், அடுத்தவங்களை வயிற்றுலிக்கிறதும் பாவமா? பாவம் கணக்கு அதிகம் இருக்கான். ஒருத்தவங்க நம்ம பிடிக்கலன்னா அவங்கள பற்றி நம்ம பேசாமல் ஒதுங்கி போகிறது நல்லதுதான். அவங்க எதுவுமே செஞ்சுருக்க மாட்டாங்க, அவங்க செய்யாததை நம்ம அடிக்கடி சொல்கிறது அதுவும் கர்ம வினை நமக்கு உண்டாகுமா? இன்னைக்கு வேணால் நம்ம பேசுறது இனிக்கும், பொய் ரொம்ப பேருக்கு இனிக்கும், உண்மை நிறைய பேருக்கு கசக்கும். இன்னைக்கு வேணால் இனிக்கும், ஆனால் வரப்போகிற காலத்தில் கர்மா நம்மளுக்கு கூடிக்கிட்டே இருக்குமா? அது ஒரு பழமொழி இருக்குது, அரசன் அன்றே கொள்வான் தெய்வம் நின்று கொள்வான்னு. அது உண்மைதான் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே கண்டிப்பாக நீங்கள் திருப்புகழும் வேல்மாறலும் படிக்கணும். அது வாசிக்க அந்த அளவு உண்மையும் கர்ம வினையை பற்றியும் கொட்டி கிடக்கு. இன்றைக்கி நீங்கள் எந்த தப்பும் பண்ணலை, ஆனால் உங்களை
துரோகி, ஏமாத்திட்டா அடிக்கடி சொல்லுவேன். நீங்கள் பல இடத்துல கெஞ்சிருப்பீங்க, நான் அந்த மாதிரி தப்பு பண்ணலை, நான் செய்யலைன்னு. ஆனால் சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் 4 பேர் சுற்றி நின்று கேட்குறவங்க, ஆமாம் இவர் சொல்கிறது உண்மை தான், இந்த அம்மா தப்பு பண்ணிட்டான்னு. ஆனால் அதை கடவுளுக்கு உண்மை தெரியும். ஆனால் அது அடிக்கடி சொல்கிறாரு பார்த்தீங்களா, நீ துரோகி, நீ தப்பு பண்ணிட்ட, நீ விளங்க மாட்ட. சாபம் விடுறது ரொம்ப பெரிய பாவமா. அவங்க கர்ம வினை அவங்களும் பாவம் பண்ணியிருப்பாங்க. மனுஷனான்னு பிறந்தா இந்த உலகத்துல பாவம் பண்ணாதவன் எவனும் கிடையாது. உலகத்துல எல்லாரும் பாவம் பண்ணாதான். நம்ம அவங்கள சொல்ல 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 அவங்க கர்ம வினையை நம்ம அப்படியே நம்ம உள்கொள்வோமா. அதை பத்தி இந்த திருப்புகழ், என்கிட்ட திருப்புகழ் புத்தகம் இல்லை, வாங்கணும். வேல்மாறல் தான் இருக்குது. இந்த வேல்மாறல் இப்போ நான் தொடர்ந்து 4-5 நாள் நான் பாராயணம் பண்ணுறேன். அதனால நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். இந்த திருப்புகழ் மொபைல் மூலயமா நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரியல் சாய் வனிதா அவங்க யூகேலேருந்து ஒரு பதிவு கொடுப்பாங்க. அவங்க பதிவு நான் டெய்லி பார்க்குறேன். அவங்க சொல்கிறது ஒன்றுமே அவ்வளோ நல்லா இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் இந்த திருப்புகழ் வேல்மாறலாம் வாசிச்சிங்களா? எனக்கு கண்டிப்பாக திருப்புகழ் புத்தகமும் வாங்கணும். எனக்கு இதுவே மகன் ஆன்லைனில் தான் வாங்கி கொடுத்தாரு வேல்மாறல். இப்போ இன்றைக்கி நான் 4ஆவது நாள் தான் வாசிக்கிறேன். இந்த 4ஆவது நாளில் நிறைய நான் கற்றுக்கிட்டேன். பொய் பேசக்கூடாது, அடுத்தவங்கள ஒருத்தவங்க தப்பே பண்ணாமல் நான் செஞ்ச தப்பு இனி அடுத்த மேலே போடுறதும் பாவமா. நிறைய பாவ கணக்கு இருக்குது. முடிஞ்சால் நீங்களுமே வேல்மாறல் திருப்புகழ்லாம் வாங்கி பாராயணம் பண்ணுங்க, சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச வரையும், நான் கேட்ட வரையும், நான் படித்த வரையும் இன்னுமே நான் வேல்மாறல் முழுசாக நான் புரிஞ்சிக்கல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்கள்கிட்ட நான் பதிவிட்டுருக்கேன். உங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னு கண்டிப்பாக நீங்களும் எனக்கு பதிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். டெட்டா பெப்பே. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு சின்ன லைக் தாங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு உங்களுக்கு சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைலும் வேல்மாறலும். பாய். எனக்கு லைக் பண்ணாலும் சப்போர்ட் பண்ணாலும் நம்ம ஐயனுக்கு, பாலமுருகனுக்கு, அழகு முருகனுக்கு ஒரு சின்ன லைக் பண்ணுங்க. டெட்டா லவ் யூ. கண்டிப்பாக வேல்மாறலும் திருப்புகழும் பாராயணம் பண்ணுங்க. கண்டிப்பாக நன்மை உண்டாகும். மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கிறேன். எனக்கு பகல் முழுது நேரம் கிடைக்கிறது இல்லை. இது புரிஞ்சு அமைதியாக படிக்கணும். நைட்டில் தினம் 1 மணியிலேருந்து 2:30 மணி 2 மணி அந்த மாதிரி நேரம் முடிஞ்ச அளவுக்கு நான் வாசித்து பாராயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சரிங்களா? சின்ன லைக் தாங்க. சமீப காலம் அடுத்தவங்க பேரை கெடுக்கிறது, அடுத்தவங்களை அவமானப்படுத்துறது, அடுத்தவங்கள்ட்ட பொய்யா சொல்லி நம்ம நல்ல பேர் வாங்கிறத விட ரொம்ப பெரிய பாவம் கர்மா அதெல்லாம். எனக்கு இப்போ தான் அப்புறம் இத்தனை காலம் இந்த திருப்புகழ் வேல்மாறல்லாம் ஏன் என் கண்ணில் படலை? நானுமே ஒரு மனுஷி தானே. நானுமே நிறைய பொய் சொல்லியிருக்கேன், நானுமே நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். மனுஷனாலே பாவம் செய்ய இந்த உலகத்தில் யாருமே இல்லை. இப்போ பாருங்கள், மணி கரெக்டாக 2:25. நான் 1:15 உட்காந்தேன் நைட்டில். எனக்கு ரொம்ப நிம்மதியும் பொறுப்பையும் அமைதியும் எல்லாமே தந்திருக்கு. இப்போ கொஞ்சம் காலமே அந்த படபடப்பு, அந்த வருத்தம், வேதனை எல்லாமே கடவுளுக்கு குறைச்சிக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாகவே நீங்களும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் மன வருத்தம் பார்க்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வேல்மாறல் பாராயணம் பண்ணுங்க, சரிங்களா? உலகத்திலேயே பாவமே செய்யாத உயிரினன்னா இவங்க மட்டும்தான். இவங்க இந்த உலகத்துலேருந்து வந்ததுலேருந்து அடுத்தவங்கள்ட்ட வேணால் திட்டி ஏச்சி வாங்கியிருப்பாங்க. நமக்கு ஒரு வேளை சோறு எப்போ தருவாங்கன்னு நினைப்பாங்க. இவங்க பாவம் செய்யாத பிறவினா காக்கா, குருவி, இந்த மாதிரி உயிரினம் தான், சரிங்களா? பேரை வாங்கணும்னு ஒருத்தவங்க சொல்லாததை 3வது ஒரு நபரிடம் சொல்லி நம்ம நல்ல பேர் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா? அது பாவத்திலே பாவம், மிக தப்பான பாவம். திருப்புகழை வாசிச்சா பாருங்களேன், குட்டி கணக்கு, லட்சக்கணக்கு, கோடி கணக்கு, நன்மையும் தீயும், என்ன செஞ்சால் என்ன நடக்கும், என்ன செஞ்சால் உடனே நம்ம கர்ம வினையை நம்ம குறைக்கிறது இங்கே தான், கூட்டுறது இங்கே தான். ஒருத்தவங்க ஒரு செய்யாத தப்பை செஞ்சிட்டாங்கன்னு சொல்கிறதும் பாவமா.
உங்களை நான் தப்பாக பேசுகிறேன். இந்த ஒரே ஒரு விரல் உங்கள் பக்கம் இருக்குது. இந்த கட்டை விரல் மேல் நோக்கி இருக்குது. இது தெய்வம் பார்க்குறாரு நான் என்ன செய்கிறேன் ஏது செய்கிறேன்னு. இந்த 3 விரல் நான் ஒருத்தி உங்களை தப்பாக பேசுனா என்ன 3 பேர் பேசுவாங்கண்ணா. எல்லாத்தையும் இந்த கட்டை விரல் மேலே ஆண்டவர் பார்ப்பாராம்.